ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் நார்மலான ரைஸ் இதில் தான் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸோ அல்லது பிரியாணி ரைஸ் வேறு எந்த ரைஸும் நான் யூஸ் பண்ணல. நான் சாப்பாட்டு அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, பிரியாணி இலை போட்டிருக்கேன். கொஞ்சம் சூடானதும் சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக சூடாகி வரட்டும். பெரிய வெங்காயத்தை நான் சின்ன பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நம்மளுக்கு வேணால் பெருசாக வேணுனாலும் உங்களுக்கு வேணால் கட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். எனக்கு நல்லா சின்னதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். கூட இதுக்கு மேலே நான் புதினா இலைகள் ஆட் பண்ணுறேன். ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணாலே போதும். அதுவே நம்மளுக்கு நல்லா நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே நிறைய இருக்கும். இது கூடவே நம்மளுக்கு மல்லி இலைகளும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன எந்த கத்திரிக்காய் வேணாலும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வயலட் கலரில் பெருசாக இருக்கும் இல்லையா, அது இல்லை சின்னதாக ஒயிட் க்ரீன் அந்த மாதிரி எந்த கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வீட்டில் எதுவுமே இல்லை, திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது சீக்கிரமாக இது பண்ணி முடிச்சிடலாம். கத்திரிக்காயும் சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். இதுக்கு சைடிஷாக நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் தயிர் பச்சடி அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு சின்ன ஸ்பூனில் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் கரம் மசாலா. இது 2 மட்டும்தான் மசாலா, வேறு எந்த மசாலாவுமே நான் ஆட் பண்ணலை. பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணலை. இதுவே நம்மளுக்கு நல்லா காரம் கொடுக்கும், நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் வேறு எந்த பச்சை மிளகாவோ இல்லை வேறு எந்த பிரியாணி மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ணலை. நம்ம தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ கலர் வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கலரும் கொடுக்கும், கொஞ்சம் காரமும் இருக்கும். இதுக்கப்புறம் நான் அரிசி எப்பவும் போல் நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அந்த எடுத்திருக்க அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ரைஸ் குக்கரில் நம்ம சாதாரணமாக ஒயிட் ரைஸ் எப்படி வைப்போமோ அதே அளவு தான் நான் தண்ணியும் எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்து நான் ஊற்றியாச்சு. அதாவது நான் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரைஸுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதி வர நேரத்தில் அரிசி கழுவி வச்சுருக்க அரிசி நான் போடுறேன். அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நான் அரிசியை போட்டுக்கிறேன். அரிசி போட்டதும் நம்ம நல்லா ஒரு தடவை நல்லா கலரி விட்டுட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலே அப்படி கொஞ்சம் நல்லா நெய்யை ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் நெய் அந்த மாதிரி ஊற்றிட்டு நான் ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுறேன். இதுக்கப்புறம் நம்ம ரைஸுக்கு எப்படி நம்ம விசில் வச்சு எடுப்போமோ அந்த அளவு நம்ம எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் விசில் வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன்.
ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா அடியில் தான் வந்து நம்மளுக்கு மசாலாலாம் தங்கியிருக்கும். இது எடுத்து லைட்டாக வந்து நல்லா பொறுமையாக கலந்து விட்டோம்னா அடியில் இருக்க மசாலாலாம் மேலே வந்துடும். நல்லா பொறுமையாக கலந்து விட்டணும். நல்லா பொறுமையாக கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சுவையான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி. இது கூட வந்து நான் சொன்ன மாதிரி தயிர் பச்சடி, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரை, அதாவது பொட்டேட்டோவோ இல்லை காலிஃப்ளவரோ அந்த மாதிரி ஃப்ரைலாம் வச்சு, இல்லை பொட்டேட்டோ சிப்ஸு அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.